கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளை தியானத்திற்காக இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் பிரியப்படுகிற ஏராளமான காரியங்கள் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் இருக்கிறது. அவன் பிரியப்படுவதை அடையவும் விரும்பி அதிக பிரயாசங்களை மனிதர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதை அடைவதற்கு என்ன விலை கொடுத்தாகிலும் அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உதாரணமாக நாம் பயன்படுத்துகிற செல்ஃபோன், இதில் எத்தனை பேருக்கு பிரியம் பாருங்கள். அதை விட்டு பிரியதுக்கே மனதில்லாதபடி அந்த செல்ஃபோனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த செல்ஃபோனுக்கு நம்ம எவ்வளோ விலைனாலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். விலைவாசி எவ்வளோ உயர்ந்தாலும் அதை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் வேத புத்தகத்தில் இலவசமான ஒரு காரியத்தை பைபிள் சொல்லியிருப்பாருங்க. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டுடைய வேதத்தை பிரியமாக வாசிக்கிறீங்க? அதில் எத்தனை பேர் பிரியப்படுகிறீங்கன்னு சற்று யோசித்து பார்ப்போமே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை நாம் பிரியமாக வாசித்து நேசித்தால் இது அழியாத ஒரு சொத்து. நம்ம கையில் இருக்க செல்ஃபோன் கூட சில நேரத்தில் ரிப்பேர் ஆகி அது செயல்படாமல் போயிடுது. ஆனால் வேதம் அப்படி அல்ல. வேதம் எத்தனை காலங்கள் ஆனாலும் அது ஒரு நாள் ரிப்பேரும் ஆகாது, அது ஒரு நாள் கெட்டுப்போகவும் செய்யாது. அப்படியானால் இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற வேதத்தை பிரியமாக எடுத்து வாசிங்க, அதை நேசிங்க. அப்பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, நன்மையை கொண்டு வரும். இந்த சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறான். ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானித்தால் அவன் ஆசீர்வாதமான வாழ்வை உடையவனாய் இருப்பானாம். செய்வீர்களா? ஒரே ஆசீர்வாதத்தை சொல்கிற பாருங்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? யார் செய்வது வாய்க்கும்? வேதத்தை நேசித்து வாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கட்டும். உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நேசியுங்கள், வாசியுங்கள், ஆசீர்வாதமாய் இருங்கள். God bless you. Amen.